ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 10ஆம் வகுப்பு முடித்த மாணவங்களுக்கு அடுத்ததாக என்ன படிக்கலாம், எதில் ஸ்கோப்ஸ் அதிகமாக இருக்குது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, ஒரு அப்பாவினுடைய ஒரு சிறந்த கடமை என்னென்னா, அவங்க பசங்களுக்கு சிறந்த ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அதை செஞ்சால் தான் அவங்களுக்கான ஒரு புரிதல் வருமே தவிர, நாம் அது படித்தா பசங்க இது படித்தா இப்படி ஒரு நாம் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இது படிக்கலாம், அப்போ அது படிக்கலாம்னு சொல்லியிருக்கக்கூடாது. ஒரு ரோட் மேப் எடுத்தோம்னா அதுலேயே போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸை தான் நான் கொடுக்க போகிறேன். 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது முக்கியமாக உங்களுக்கோசரம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டிங்களா? அடுத்தது என்ன படிக்கணும்னு குழப்பமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கணும். இன்று நான் 10ஆம் வகுப்பு பிறகு கிடைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி தெளிவாக நம்ம சேனலில் பார்க்கலாம். நாங்களாம் படிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் சரியான ரோட் மேப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஸ்கூல்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பயாலஜி படிக்கிறது இது அதில் இருக்கக்கூடிய ரோட் மேப்பை காட்டும். அதில் எது படித்தா எது எப்படி ஸ்கோப் இருக்குது, எதில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக நம்ம முன்னாடியே சொன்னால் தான் நம்மளுக்குன்னு ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகும். இது படித்தா இந்த ஸ்கோப் இருக்குது, இது நம்ம இதில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு போகலான்னு சொல்லி நம்மளுக்கான ஒரு ஐடியாவை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஸ்கூல்கள் யாருமே சொல்கிறது தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த மாடர்ன் வேர்ல்டில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதுக்கான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு குரூப் தேர்வு பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தவறான குரூப்பை தேர்வு செஞ்சிட்டோம்னா உங்கள் ஃப்யூச்சரே மாறிடும், உங்கள் ஃப்யூச்சரே சேஞ்ச் ஆகிரும். ஆனால் சரியான டெசிஷன் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக செட் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பாயிண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கோசரம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா நீங்கள் டாக்டர், இன்ஜினியர் ஆகணும்னா இதுதான் வழி. இதில் வந்து முக்கியமான சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு மேக்ஸ், பயாலஜி குரூப் ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் வந்து அதிக காம்படிஷன் இருக்கும், ஹை சேலரி இருக்கும்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து தாராளமாக படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதற்கான ஸ்கோப்ஸை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்ததாக ரெண்டாவது வந்து கமர்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா பேங்க்கு, பிஸ்னஸ் ஜாப்பு, சிஏ ட்ரீம் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமர்ஸ் குரூப் எடுக்கலாம். இதில் வந்து முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா அக்கௌண்ட்ஸ், கமர்ஸ், எக்கனாமிக்ஸ். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க்லேயோ இல்லை பிஸ்னஸ் செக்டர்லையோ நல்ல லெவலில் சாதிக்கலான்றது தான் கமர்ஸ் குரூப்புக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டீச்சர், போலீஸ் இந்த மாதிரியான குரூப்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்புகளை நீங்கள் படித்து லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாத்துலேயுமே நீங்கள் முக்கியமான எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் சொல்கிறதுலையோ இதுவாக முடியாது. நாங்கள் வந்து இதில் படித்தோம்னா இதிலலாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, கண்டிப்பாக நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் நல்ல ஒரு ஸ்கோப் க்ரியேட் பண்ண முடியும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குரூப் வந்து அண்டர் ரேட்டட் ஆனாலும் பெரிய வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு இந்த குரூப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அடுத்த ரெண்டாவது பாட்டு எது பற்றி பார்க்கணும், பாலிடெக்னிக் அண்ட் ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மட்டும் இல்லை, ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பேசிக்காக நீங்கள் டேரெக்டாக இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் ஒரு பாலிடெக்னிக் படிச்சுட்டு வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குன்றது தான் இன்றைக்கி நம்பிக்கை. பாலிடெக்னிக் முடிச்சு டிப்ளமோ போகிறவங்களுக்கு, பாலிடெக்னிக் முடிச்சு இன்ஜினியரிங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஐடிஐ படிச்சிங்கன்னா எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் இந்த மாதிரியான துறைகளில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரமாக ஜாப் கிடைச்சிடும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அடுத்த மூணாவது பாட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிகிரி மட்டும் போதாதுங்க, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிஷ்னல் ஸ்கில்ஸ்னால் கம்ப்யூட்டர், ஜாவா, .NET அந்த மாதிரியான இது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இங்கிலீஷில் கொஞ்சமாக இப்போ அறிவு அப்புறமேட்டும் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அறிவு ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ஸ்கில்ஸ், யூடியூப், எடிட்டிங்கு, டிசைனு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்லேயே போனீங்கன்னாவே, கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க, ஒரு டிசைனிங் போனீங்கன்னாவே உங்களுக்கு எடிட்டிங் ரொம்ப முக்கியம். அதுவே எடிட்டிங் தெரிஞ்சதுன்னா நீங்களே யூடியூப் க்ரியேட் பண்ணலாம், ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட நாலேஜ் அதில் புகுத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கான டிசைனுக்கான ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோக்கு போகலாம்.
அடுத்ததாக வந்து தந்தைமார்களுக்கு தான் நான் சொல்கிறது வரேன். உங்களோட ட்ரீம்ஸை கிட்ஸ் மேலே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரோட் மேப்பை க்ரியேட் பண்ணுங்கள். இதிலலாம் இந்த மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குது. இப்போ பயாலஜி, மேக்ஸ் பயாலஜி படிச்சிங்கன்னா டாக்டர், அப்படி இல்லைனா ஒரு வெட்னரி டாக்டர், அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸுக்கெலாம் போகலாம். அதுவும் இல்லைனா பயாலஜி டீச்சர், ஜுவாலஜி பாட்னிக்கெலாம் இன்றைக்கி இருக்கிற ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா பாட்னி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டாஃப்ஸ்லாம் தடுமாறி இருக்காங்க. அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதிகம். அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து டெசிஷன் எடுக்கவே எடுக்காதீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் அது படிக்கிறான், நானும் அதுதான் படிப்பேன், அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்டுக்கே போகாதீங்க. அடுத்த 5வது காமன் மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணுறது, நண்பர்களை ஃபாலோ பண்ணுறது தான் காமன் மிஸ்டேக். இன்ட்ரெஸ்ட் தெரியாமல் அதில் போய் உட்காந்து படிக்கணும்னு நினைக்காதீங்க. சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடாதீங்க. அடிக்ஷன் ஆகிட்டிங்கன்னா உங்களால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வரங்க, நினைவில் வச்சுக்கோங்க, மார்க்ஸ் மட்டும் லைஃப் கிடையாது. மார்க்ஸ் எல்லாம் போங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. இன்றைக்கி வெளியே வந்தோம்னா ஒரு டிகிரின்னு ஒன்று சர்டிஃபிகேட் கொண்டுட்டு வந்தோம்னா 20,000 சேலரி ஜாப்புக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் உள்ளூர்லேயே வேலைக்கு போகலாங்க. ஆனால் ஸ்கில்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை விட ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகலாம். அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படிப்பட்ட இன்னும் எவ்வளோ ப்ரீஃபாக சொன்னால் உங்களுக்கு புரியும், இந்த மாதிரியான இதில் படித்தா இந்த மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குது, இதில் வேலை தேடி போகலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணி தரேன். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸும் மேக் பண்ணி தரேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.